Good morning, students. Welcome to science class. வணக்கம் மாணவர்களே, உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். Today we are going to learn a new topic. இன்று நாம் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Before entering into the topic, I shall ask some questions. பாடத்திற்குள் நுழைவதற்கு முன் உங்களிடம் சில கேள்விகளை கேட்க இருக்கிறேன். Can you say name the tourist places that you have visited? நீங்கள் சுற்றுலா சென்ற இடங்களின் பெயர்களை கூற முடியுமா? ஊட்டி, கொடைக்கானல், ஆக்ரா, டெல்லி, மும்பை போன்ற இடங்களுக்கு சென்றிருப்பீர்கள். Have you gone to Delhi? டெல்லிக்கு நீங்கள் சென்று இருக்கிறீர்களா? What did you see in Delhi? டெல்லியில் நீங்கள் என்ன பார்த்தீர்கள்? Have you visited குதிப்பினார் in Delhi? நீங்கள் டெல்லியில் உள்ள குதிப்பினாருக்கு சென்றிருக்கிறீர்களா? வாட் இஸ் ஃபேமஸ் இன் குதிப்பினார்? குதிப்பினாரின் புகழ் என்ன? ரெசிஸ்டன்ட் அயன் பில்லர் இஸ் ஃபேமஸ் இன் குதிப்பினார். குதிப்பினாரில் துருப்பிடிக்காத இரும்பு தூண் ஃபேமஸ் ஆகும். எஸ், there you can see a rust resistant iron pillar. ஆம், துருப்பிடிக்காத இரும்பு தூண் அங்கு காணலாம், டெல்லியில் காணலாம். குதிப்பினார் அயன் பில்லர் has not rusted for more than 1500 years. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளாகியும் இன்னும் குதிப்பினார் தூண் துருப்பிடிக்கவில்லை. But not all things are unchanged like this. ஆனால் அனைத்து பொருட்களும் இது போன்று மாற்றமடையாமல் இருப்பதில்லை. We see number of changes in our surrounding. Some of them are physical changes and some of them are chemical changes. அதாவது நம்மை சுற்றி பல மாற்றங்கள் நடைபெறுகிறது. அவற்றில் சில இயற்பியல் மாற்றங்களாகவும் சில வேதியியல் மாற்றங்களாகவும் நடைபெறுகிறது. A physical change is a temporary and reversible change which does not produce a new substance. அதாவது இயற்பியல் மாற்றம் என்பது தற்காலிகமானது, மீளும் தன்மையுடைய புதிய பொருளை உருவாக்காத மாற்றமாகும். A chemical change is permanent and irreversible change which produce a new substance. வேதி மாற்றம் என்பது நிரந்தரமானது, மீளா தன்மையுடைய புதிய பொருளை உருவாக்கக்கூடிய மாற்றமாகும். டெல்லியில் உள்ள இரும்பு தூண் ஏன் துருப்பிடிக்கவில்லை என்றால், இந்த இரும்பு தூணில் மிசவேட் என்ற இரும்பு கலவையானது மெல்லிய அடுக்காக உள்ளது. இதை ஐஐடி உலோகவியல் நிபுணர்கள் 2002ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார்கள். மேலும் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் இரும்பை துருவிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த பாதுகாப்பானது 1500 ஆண்டுகளில் 20 மில்லிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துள்ளது. இதில் உள்ள உயரளவு பாஸ்பரஸ் நல்ல வினையூக்கியாக செயல்படுகிறது. எனவே இந்த டெல்லியில் உள்ள குதிப்பினார் இரும்பு தூணானது துருப்பிடிக்காமல் உள்ளது.
இதை பண்டைய கால இந்திய கொள்ளர்கள் உருவாக்கியதாகும். First, let us see effect of chemical changes. நாம் இப்போது வேதி வினையின் விளைவுகள் பற்றி முதலாவதாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்க்க போவது பயாலஜிக்கல் எஃபெக்ட், அதாவது உயிரியல் விளைவுகள். ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ், உணவு காய்கறிகள் கெட்டுப்போதல், இதை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். Food spoilage may be defined as any change that causes food unfit for human consumption. அதாவது மனிதன் சாப்பிட தகுதியில்லாத அளவிற்கு உணவுப் பொருள் ஏற்படும் மாற்றம் உணவுப் பொருள் கெட்டுப்போதல் ஆகும். The chemical reaction catalyzed by the enzyme result in the degradation of food quality. அதாவது என்சைம் என்ற உயிரி வினைவேக மாற்றி மூலம் நடைபெறும் வேதிவினை காரணமாக உணவின் தரம் குறைகிறது. For example, rotten eggs develop a bad smell due to formation of hydrogen sulfide gas. அதாவது எடுத்துக்காட்டாக அழுகிய முட்டையிலிருந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு ஏற்படுவதால் துர்நாற்றம் வீசுகிறது. லைக் தட் decaying vegetables and fruits due to microbes. அதாவது காய்கறிகள் பழங்கள் இந்த நுண்ணுயிரினால் கெட்டுப்போகிறது. Next, let us see rancidity of fishes and meat. அடுத்ததாக நாம் மீன் மற்றும் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல் பற்றி பார்க்க இருக்கிறோம். Fishes and meat containing a high level of fatty acid undergo oxidation. It causes bad odor. When exposed to air and light, this process is called rancidity. அதாவது மீன் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல் பற்றி பார்ப்போம். மீன் இறைச்சி கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளதால் ஆக்சிஜனுடன் வினைப்பட்டு துர்நாற்றம் ஏற்படுகிறது. இந்த நிகழ்ச்சி ஊசி போதல் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் let us see apples and fruits turn brown when cut. அடுத்ததாக நறுக்கிய ஆப்பிள்கள் மற்றும் பழங்கள் பழுப்பு நிறமாதல் பற்றி பார்ப்போம். The cells of apples, fruits and other vegetables contain an enzyme called polyphenol oxidase or tyrosinase. When it contact with oxygen, it catalyzes a biological reaction in which the phenolic compounds present in plants become a brown pigment known as melanins. அடுத்ததாக நாம் நறுக்கிய ஆப்பிள்கள் மற்றும் பழங்கள் பழுப்பு நிறமாதல் பற்றி பார்ப்போம். ஆப்பிள் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் செல்கள் பாலிபீனால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் என்ற என்சைம் கொண்டுள்ளதால் அவை ஆக்சிஜனுடன் தொடர்பு கொண்டு பழங்களுள்ள பீனாலிக் சேர்மங்களை மெலனின் எனப்படும் கருப்பு நிறமாக மாற்றுகிறது.
Next, let us see environmental effects, pollution. அடுத்ததாக நாம் சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள், சுற்றுச்சூழல் மாசுபாடு பற்றி பார்ப்போம். Our environmental produce air to breathe, water to drink, and the land to produce food. அதாவது நம்முடைய சுற்றுச்சூழலானது சுவாசிப்பதற்கு காற்றையும் குடிப்பதற்கு நீரையும் உணவு உற்பத்தி செய்ய நிலத்தையும் வழங்கி இருக்கிறது. Generally there are 3 types of pollutions, that is air, water and land pollution. Due to increasing human activities, lot of chemical substances are produced artificially, which harm all the living and non-living things. பொதுவாக மாசுபடுதல் 3 வகைப்படும். அவை காற்று, நீர் மற்றும் நிலம் மாசுபடுதல் ஆகும். பெருகி வரும் மனித செயல்பாடுகளால் அதிக அளவு வேதிப்பொருட்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்டு அவை உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை பாதிப்படைய செய்கிறது. The types of chemical substances and their effects are given in table. வேதிப்பொருட்கள் மற்றும் அவற்றால் ஏற்படும் விளைவுகள் பற்றி அட்டவணையில் காண்போம். டைப் ஆஃப் பொல்யூஷன், மாசுபடுதல் வகை. கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், மாசுபடுதலை ஏற்படுத்தும் வேதிப்பொருட்கள். எஃபெக்ட்ஸ், விளைவுகள். ஃபர்ஸ்ட் ஒன், ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபடுதல். கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், குளோரோஃப்ளோரோகார்பன், மீத்தேன் எக்ஸெட்ரா. எஃபெக்ட்ஸ், ஆசிட் ரெயின், global warming, respiratory problems, etc. காற்று மாசுபடுதல், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள், குளோரோஃப்ளோரோ கார்பன்கள், மீத்தேன் போன்றவை. விளைவுகள், அமிலமழை, புவி வெப்பமயமாதல், சுவாச கோளாறுகள் போன்றவை. நெக்ஸ்ட், வாட்டர் பொல்யூஷன். வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் chemical substances. Example, dyeing industries, detergents, oil spillage, etc. Effects, decrease in the quality of water, skin disease, etc. அடுத்ததாக நீர் மாசுபடுதல். மாசுபடுதலை ஏற்படுத்தும் வேதிப்பொருட்கள். வேதிப்பொருட்களை கொண்ட கழிவு நீர், எடுத்துக்காட்டாக சாயப்பட்டறையிலிருந்து வருகிற கழிவுகள், டிடர்ஜென்ட்டுகள், கச்சா எண்ணெய்கள். விளைவுகள், நீரின் தரம் குறைந்து போதல், தோல் நோய்கள் போன்றவை ஏற்படுதல். அடுத்ததாக நெக்ஸ்ட், லேண்ட் பொல்யூஷன்.
chemical substances, fertilizers like urea, various pesticides, herbicides, solid waste, plastic, etc. Effects: spoilage of land, cancer, respiratory disease, etc. அடுத்ததாக நில மாசுபாடு, மாசுபடுதலை ஏற்படுத்தும் வேதிப்பொருட்கள், யூரியா போன்ற உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் போன்றவைகளை பயன்படுத்துதல். அவற்றால் ஏற்படும் விளைவுகள்: பயிரிடும் நிலம் கெட்டுப்போதல், புற்றுநோய் ஏற்படுதல் மற்றும் சுவாச கோளாறுகள் ஏற்படுதல் போன்றவை. நெக்ஸ்ட் let us see ரஸ்டிங், துருப்பிடித்தல் பற்றி பார்ப்போம். When the iron metal come into contact with water and oxygen, it undergoes a chemical reaction called rusting. அதாவது இரும்பாலான பொருட்கள் ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும்போது வேதிவினைக்கு உட்பட்டு இந்த துருப்பிடித்தல் நிகழ்வு ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் let us see tarnishing of metal articles. அடுத்ததாக உலோகப் பொருட்கள் நிறமங்குதல் பற்றி பார்ப்போம். Shiny metal surfaces and other articles lose their shining appearances due to chemical reactions on the surface. அதாவது பளபளப்பான உலோகங்கள் மற்றும் பாத்திரங்கள் அவற்றின் மேற்பரப்பில் நடைபெறும் வேதிவினையின் காரணமாக பளபளப்பு தன்மையை இழக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சில்வர் பிளாக் கலராக மாறுகிறது, அதாவது வெள்ளி கருப்பு நிறமாக மாறுகிறது. பிராஸ் பித்தளை பச்சை நிறமாக, அதாவது கிரீன் கலராக மாறுகிறது. அசைன்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 1, டிஃபைன் கெமிக்கல் ரியாக்ஷன், வரையறு வேதிவினை. கொஸ்டின் நம்பர் 2, வாட் இஸ் பொல்யூஷன், மாசுபடுதல் என்றால் என்ன? மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடவலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.